அனைவருக்கும் வணக்கம். வரும் 2026 ஏப்ரல் 20 திங்கள்கிழமை அன்று மங்களங்கள் யாவும் பெருகும் அட்சய கிருதியை திருநாள் வருகிறது. அட்சயம் என்றால் குறையாதது என்று பொருள். இந்த நாளில் நாம் செய்யும் சிறு காரியமும் வாங்கும் பொருளும் பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். பலரும் இந்த நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்கம் வாங்க வசதி இல்லையே என்று கவலைப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். தங்கத்திற்கு இணையான, சொல்லப்போனால் தங்கத்தை விட அதிக பலன் தரக்கூடிய சில எளிய மங்கள பொருட்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். மகாலட்சுமியின் அம்சம். முதலில் மகாலட்சுமியின் அருளை நேரடியாக ஈர்க்கும் 3 முக்கிய பொருட்கள். கல்லுப்பு. கடலில் பிறந்த மகாலட்சுமியின் அம்சமே கல்லுப்புதான். அட்சய திருதியை அன்று ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் கொட்டி வையுங்கள். எதிர்மறை ஆற்றல் நீங்கி செல்வம் பெருகும். மஞ்சள் மற்றும் குங்குமம். மங்களத்தின் உச்சமிது. குண்டு மஞ்சள் மற்றும் குங்குமம் வாங்குவது உங்கள் குடும்பத்தில் சுபிட்சத்தை நிலைக்கச் செய்யும். வெள்ளி. சுக்கிரனின் அருளை பெற வெள்ளி நாணயங்களோ அல்லது சிறிய வெள்ளி பொருட்களோ வாங்குவது யோகத்தை தரும். வாழ்வாதார பொருட்கள். அடுத்ததாக நம் வீட்டில் என்றுமே உணவிற்கு தட்டுப்பாடு வராமல் இருக்க பச்சரிசி மற்றும் தானியங்கள். இந்நாளில் அரிசி அல்லது பருப்பு வகைகள் வாங்குவது அன்னபூரணியின் அருளை பெற்று தரும். மண்பாண்டங்கள். கோடை காலத்திற்கு பயனுள்ள புதிய மண்பானை வாங்குவது பூமித்தாயின் ஆசிர்வாதத்தை நமக்கு தரும். துளசி செடி. ஒரு சிறிய துளசி செடியை இன்று உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்க தொடங்குங்கள். அது ஆரோக்கியத்தையும் அமைதியையும் கொண்டு வரும். புதிய முயற்சிகள். சொத்துக்கள் வாங்கவோ புதிய கார், பைக் போன்ற வாகனங்கள் வாங்க முன்பணம் கொடுக்க இது மிகச்சிறந்த நாள். அதேபோல உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக புதிய புத்தகங்கள் வாங்குவதும் புதிய கலைகளை கற்கத் தொடங்குவதும் அவர்கள் அறிவை அட்சயம் போல வளர்க்கும். தானத்தின் சிறப்பு. வாங்குவதை விடவும் கொடுப்பதே மேலானது. அட்சய திருதியை அன்று நீங்கள் செய்யும் தானம் தலைமுறைக்கும் புண்ணியத்தை தரும். இந்த வெயிலுக்கு பசியாற்றி தாகம் தீர்க்க நீர், மோர் அல்லது அன்னதானம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு குடை, விசிறி, காலணிகள் போன்றவற்றை தானமாக வழங்குவது முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். முக்கியமான ஒரு விஷயம். கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. முழு மனநிறைவோடு நீங்கள் வாங்கும் ஒரு பிடி உப்பு கூட உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை நிரந்தரமாக குடியிருக்கச் செய்யும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது நம்ம ஊர் கோயில் திருவிழாக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள்.